கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கடந்த 6 நாட்களும் தேவன் நம்மை ஜீவன் சுகமெல்லாம் கொடுத்து மனமகிழ்ச்சியோடு வழிநடத்தி வந்து பரிசுத்தமான ஓய்நாளை அவரை துதிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளையிலும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்து கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். காரணம் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையிலையும் வாழ்த்து கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். நம் யாவரும் எளிமை என்று ஆரம்ப பாடலாக 7வது பாடலை போடும். இயேசுவின் இன்ப நாமத்தை எல்லோரும் போற்றுங்கள். விண்ணோர்கள் போல அவரை நீர் வாழ்க 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 என்னோங்கள். பிசாசில் நின்று மாந்தரை மீட்டோரை போற்றுங்கள். ஒப்பற்ற நேசர் அவரை நீர் வாழ்க 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 என்னோங்கள். எல்லோரும் அருள் நாதரை பகிர்ந்து போற்றுங்கள். தேவாதிபதி அவரை நீர் வாழ்க 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 என்னோங்கள். அவரை பார்க்கும் பொழுது ஓயாமல் நாம் மீட்பர் பாதம் பணிந்து நீர் வாழ்க 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 என்னோங்கள். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்புமாய கர்த்தாதி கர்த்தாவே, தகப்பனே, இதோ இந்த மனமகிழ்ச்சியான நாளின் ஆரம்ப வேளையிலே பாவிகளாய் அடியர்களை உம்முடைய பாதத்திலே கூடி உம்மை நோக்கி அப்பா பிதாவே தெய்வம் என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவீகாரத்தை நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காக நடிச்சு தந்தோப்பனே. ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளை அனைவரையும் ஒரு திருப்பாதத்தில் வைக்கிறோம்ப்பா. பேர் பேராக தனித்தனியாக நீதாமே ஆசீர்வித்து வளர்த்துங்க. கேட்கிற சத்தியத்தை நீதாமே அவர்களுக்கு அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தகப்பனே நல்ல ஞானத்தை தாருங்க சுவாமி. தகப்பனே, காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் தகப்பனே அந்த பிள்ளையும் தாமே ஆசீர்வதிங்க. அவரும் தகப்பனை கேட்கின்ற சத்தியத்தை அறிந்து உம்முடைய சமூகத்தில் வர உம்முடைய நாமத்தை மையப்படுத்த நிற்கிறதாங்க சுவாமி. தகப்பனே, உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்துங்க சுவாமி. இப்பொழுது தகப்பனே, சபை குடும்பங்கள் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லா குடும்பங்களும் திருப்பாத்தில் வைக்கிறேன்ப்பா. குடும்பமாக கோத்திரமாக நான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நீர் தேர்ந்தெடுத்த உங்களுடைய பிள்ளைகளை அனைவரையும் ஒரு திருப்பாத்தில் வைக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. குடும்பத்துடைய தேவையெல்லாம் நீ சந்தித்து வந்தீர். இன்னும் கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய தேவையை சந்தித்து நீ மையப்படுத்துகிறவனுக்கு சுவாமி. சபையின் பிள்ளைகள் செய்கிற வேலைகள், ஜோலிகள், தொழில், வியாபாரம், விவசாயங்கள் அனைத்தும் தேவையாமை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறவனுக்கு சுவாமி. உடைய அன்பினால் ஆசீர்வதிக்கிறவனுக்கு தகப்பனே. இப்போ கர்த்தாவே, நேரத்து உங்களுடைய அன்பின் பிரசனத்தால் நீ நிரப்புங்க தகப்பனே. உங்களுடைய சத்தியத்தை எடுத்து சொல்கிற மனைவி உடைய பாதத்தில் வைக்கிறோம்ப்பா. அவர்கள் மூலமாக நீ பேசும்போது உங்களுடைய சத்தியமானதுக்கு மையப்பட நீர் கிருபைதாங்க சுவாமி. அவர்களை நீதாமை பலப்படுத்துங்க. அவர்கள் செய்கின்ற ஒளித்தை நீதாமை ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய அன்பின் பிரசனத்தால் மகனை நீதாமை ஆசீர்வதித்து வளர்த்துறவங்க சுவாமி. இப்போ கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஆவியோட ஒத்தாசையோடும் பரிசுத்த மகிமையோடும் தகப்பனே நாளை நிரம்பி வழியா நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டுகிற ஜெபங்கள் இருந்து தகப்பனே. ஆமென் ஆமென். தேவ செய்தி சபை போதவர்கள் தருவார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகான மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஓய்நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த ஆசீர்வாதமான மணமகிழ்ச்சியின் ஓய்நாளுடைய ஆரம்ப பொழுதிலும்
ஆண்டவரை தொழுது கொள்ள வண்ணமாக வருகை தந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு கணம் கூட இயேசு கிறிஸ்துவின் ஈடற்ற நல் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மளை கிருபையாக ஒரு காலாண்டு முழுவதும் நடத்தி 2 காலாண்டை நிறைவு செய்து 3ஆம் காலாண்டிலே நம்மளை அடியெடுக்க வைக்க கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை நன்றியோடு சோஸ்தரிப்போம். இந்த வருடத்தினுடைய பாதியும் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். 7வது மாதத்திற்குள்ளாக நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இப்பொழுது கூட இன்றைக்கு நாம் தியானிக்க போக இருக்கக்கூடிய தேவ சத்தியத்தின் தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய வாக்குத்தத்தம், ப்ராமிஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். சத்தியத்தை கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளில் தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தினை ஏறெடுத்து கடந்து செல்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவை, இந்த நல்லதொரு பரிசுத்தமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக உமக்கு சோஸ்திரம் தேவனே. ஆண்டவரே, இப்பொழுது கூட உம்முடைய சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு சத்தியத்தை விளக்கி தாரும். பேசப்போகுது நான் இல்லை, என்னை மறுத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும். கேட்கப்போகிற சத்தியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாம் எழுப்புதலாம் அமைய உம்முடைய சத்தம் மறுபடியும் இழுத்ததும் துணிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலியம் கேட்கிறோம் செமங்கேலும் எங்கள் பிதாவே, ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் நமக்கு தருவேன் இல்லை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்ற ஒரு காரியத்தை அவர் நிச்சயமாக உறுதியளிப்பது தான் அவருடைய வாக்குத்தத்தம். அதாவது ஆங்கிலத்தில் ப்ராமிஸ். வாக்குத்தத்தம் என்றால் ப்ராமிஸ். நான் ஒரு மனிதரிடத்தில் எப்போ நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், இந்த காரியத்தை நான் உனக்கு நிச்சயமாகவே கொடுப்பேன், இல்லை இந்த காரியத்தை நீ சொன்னபடியே நான் நடத்தி தருவேன் என்று அவர்கள் கூறுகிற ஒரு வார்த்தை, அது மனுஷர்களாகிய நாம் ஒருவருக்கு கூறுகிற ஒரு வாக்கு, நான் நிச்சயமாக இதை செய்வேன் என்று சொல்லுகிற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அவருடைய வேதத்தின் அடிப்படையில் எவ்வளமாக கூறுகிறார் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் எடுத்தவர்கள் வாசிங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 4. 2 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி நித்திய சுபவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து இங்கே சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவராகிய தேவன் நமக்கு கூறுகிறார், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. அந்த மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய உறுதியளிப்பு எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. ஏனென்றால் சத்ருவானவன் இந்த உலகத்திலே அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக உலகம் முழுவதும் அவனுடைய கனியான இச்சைக்கு அவன் விழுந்த பண்ணினானே, அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளுவண்ணமாகவும் திவ்ய சோபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அப்படி என்றால் ஆண்டவருடைய திரு சமூகத்திற்கு பிரியமானவர்களாக தேவனுடைய அடிசுவட்டை பின்பற்றுவதற்காகவும் ஆண்டவர் நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு அருளி இருக்கிறாருங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்திலே இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பித்து கொள்ளுவண்ணமாகவும் தேவனுடைய சோபவத்தை அணிந்து கொள்வதற்காகவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது தான் அவருடைய வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் எவ்வளவாக காணப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது வேதம் முழுவதும் அவருடைய வாக்குத்தத்தங்களால் நிறைந்து காணப்படுகிறது. உங்களுக்கு நம்பிக்கையற்று துவண்டு போயிருக்கிறீர்களா? வேதத்திலே ஆண்டவர் அதற்கான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நீங்கள் பலவீனப்பட்டு நோயிலே இருக்கிறீர்களா? ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தையை வாக்குத்தத்தத்திலே வாக்குமாத்தமாக கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் வேதம் முழுவதும் அது எத்தனை வேத வாக்கியங்களால வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது 8000க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அளித்திருக்கிறாருங்க. ஆண்டவர் நமக்கு அந்த வேதத்தில் அவரை அறிந்து கொள்ள வண்ணமாக அவருடைய வரலாற்றையும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய தெய்வ பிள்ளைகளினுடைய வரலாற்றை மாற்றமல்லாமல் அவர் நம்மை உறுதியளிக்கும் வண்ணமாக, நம்மளை அவர் உற்சாகமூட்டும் வண்ணமாக, தேவன் நம்மளுடைய எல்லா கஷ்டத்திலிருந்தும் நமக்கு உண்டாயிருக்கிற எல்லா பலவீனத்திலிருந்தும் நாம் உறுதிப்படவும் பலப்படவும் ஆண்டவர் நமக்கு வேதம் முழுவதும் அவருடைய வாக்குத்தத்தங்களால் நிறைந்து எழுதி வைத்திருக்கிறாருங்க. அதில் ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம் அது என்னவென்று பார்க்கும் பொழுது நீங்கள் வாசிங்க.
1 யோவான் 2வது அதிகார வசனம் 24, 25. 1 யோவான் 2, 24, 25. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவருடைய வாக்குத்தத்தத்திலே மகா மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டு உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அப்படி ஆண்டவர் நமக்கு ஆதி முதல் அவர் நமக்கு கூறுகிற ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை வேதத்தில் வைத்திருக்கிறாருங்க. அதுல ஆண்டவர் ஆதி முதல் இந்நாள் வரைக்கும் அவர் உரைக்கிற ஒரு வாக்குத்தத்தமாகவும், ஆண்டவர் ஒரு மகா மேன்மையான ஒரு வாக்குத்தத்தமாகவும் வைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதே அவர் செய்த மகா மேன்மையான ஆதி முதற்கொண்டு சொன்ன வாக்குத்தத்தங்க. அங்கே ஆதாமின் 7ஆம் தலைமுறையான ஈனோக்கு முதற்கொண்டு அங்கே வேதத்தினுடைய கடைசி ஆண்டவருடைய சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள் வரை அவர்கள் சொன்ன காரியம் இதுதாங்க. ஆதி முதல் அவர் நமக்கு கொடுத்த ஒரு காரியம், நாம் கேள்விப்பட்டது, நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன். ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்பது அவருடைய நித்திய மகா மேன்மையான வாக்குத்தத்தங்க. ஆண்டவர் அவர் அந்த வாக்குரைத்தார் என்றால் அதிலே வாக்கு மாறாதவராக காணப்படுகிறாருங்க. ஒரு மனிதர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இல்லை ஒரு வாக்கு அவர் அளிக்கிறார் என்றால், ஒரு வார்த்தை நம்ம இடத்துல கூறுகிறார் என்றால், அதற்கு எதற்கு சமமாக அமையும் என்று பார்க்கும்பொழுது கடற்கரை மணலிலே எழுதப்பட்டதுக்கு சமந்தாங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையிலே அவர்கள் நிலைத்து நிற்பார்களா, இல்லை அவர்கள் சொன்ன வார்த்தையிலே அவர்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்படுவார்களா என்று பார்க்கும் பொழுது அது கடற்கரையில் எழுதப்பட்ட வார்த்தைக்கு சமம். அது எப்போ வேணாலும் அழிந்து போகலாம். ஆனாலும் ஆண்டவர் அவர் நமக்கு வாக்குரைத்தாரானால், ஆண்டவர் அவர் நமக்கு வாக்கு பண்ணினாரானால் அதில் நிறைவேற்ற வல்லவர்ங்க. அதில் அவர் பொய்யுரையாத, அவர் வாக்கு மாறாத தேவன் தான் நம்மளுடைய தேவன்க. எடுத்தவர்கள் நீங்கள் வாசிங்கள் 1 ராஜாக்கள் 8வது அதிகார வசனம் 56. 1 ராஜா 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் சொன்னின வார்த்தையிலே அவர் எப்படி காணப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணிபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின தேவனுக்கு சோஸ்திரம். அவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் இளைப்பாறுதலை அருளுவேன். ஏனென்றால் அந்த ஜனத்தினுடைய கூக்குரல் அவருக்கு அவருடைய சமூகத்தில் எட்டின பொழுது அந்த ஜனங்களுக்கு அவருக்கு சுதந்திரமான தேசத்தை அருளுவேன் தருவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார்? அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் வாக்குரைக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தை ஒன்றிலாகிலும் அவர் தவறி போவதில்லைங்க. அதிலே அவர் பொய்யுரையாதவராக, அந்த வார்த்தையிலே அவர் ஒருபொழுதும் தவறி போகாதவராக நம்முடைய தேவன் அவர். அப்படியானால் அந்த தேவன் நமக்கு அவர் வாக்குரைத்திருக்கிறார் ஒரு மகா மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம். ஆதி முதற்கொண்டு அவர் நமக்கு கூறின ஒரு காரியம், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன். அதிலிருந்து அவர் ஒருபொழுதும் அந்த வார்த்தையிலிருந்து தவறி போவதில்லைங்க. அந்த வார்த்தை அது பொய்யான வார்த்தை கிடையாதுங்க. தேவன் அவர் நித்திய ஜீவனை அருள்வேன் என்று சொன்னார் என்றால் அவர் நிச்சயமாகவே அருளுகிறவராக. நீங்கள் தொடர்ந்து வாசிங்கள் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3வது அதிகார வசனம் 8 நீங்கள் வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:8. நீ என் நாமத்தை மறுதலியாமலும் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவராகிய தேவன் அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் அவர் வாக்குரைக்கிறார், நான் உனக்கான ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அந்த திறந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவனை தருவேன் என்பதை ஆண்டவர் அவர் வாக்களித்து அதிலே அவர் வாக்கு மாறாதவராகவும் அதிலே பொய்யுரையாதவருமாக காணப்படுகிறார். அப்படியானால் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் ஆண்டவர் இதிலேயே அதற்கான விதிகளையும் அவர் வைத்திருக்கிறார். என்னவென்று பார்க்கும் பொழுது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மளுடைய கிரியைகளை, நாம் தேவனுக்கென்று கிரியை உள்ள விசுவாசத்தை நாம் காண்பிக்கிறோமே, ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். அப்படியானால் ஆண்டவருடைய வாசலுக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடி, இல்லை அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளாத கூடாதபடி நமக்கு தடையாக காணப்படுவது அந்த தேவனை நம்ம பற்றி கொள்ளாமல் அவருடைய நாமத்தை மறுதலிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறாருங்க. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் முடிவின் இறுதி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அங்கே காணப்படக்கூடியது தான் அங்கே 2 முத்திரைகள். ஒன்று, தேவனுடைய நாமத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும், இல்லை மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும். அதிலே நம்ம பக்தி வைராகியத்தோடு தேவனுக்காக நின்று அவருக்கென்று நாம அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவருக்கென்று பக்தி வைராகியத்தை காண்பிக்கிறோமோ, இல்லை அவருடைய நாமத்தை மறுதலித்து மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறோமா? அதிலே ஆண்டவர் நமக்கான அந்த வாசலை பிரவேசிக்க கிருபை செய்வாருங்க. அப்படியானால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் தேவனுக்கென்று அவருடைய நாமத்தை மறுதலியாதவர்களாகவும். உதாரணத்துக்கு பார்க்க வேண்டும் என்றால், அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஒலிவமனையிலே கெத்செமனே தோட்டத்தில் அவர் தன்னை தியாக பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் சீஷர்களை நோக்கி அவர் கூறுகிறார், மேய்ப்பனை வெட்டுவார்கள், ஆடுகள் சிதறடித்து போகப்படும் என்று சொன்னபோது அங்கே சீஷர்களிலே ஒருவனாகிய பேதுரு அவன் கூறுகிறான், அவன் ஆண்டவரிடத்திலிருந்து வந்து கூறுகிறான், ஆண்டவரே, நீர் சொல்லுகிறீர், நீர் இப்பொழுது பலியாக ஒப்பு கொடுக்க போகிறீர், அதன் பிற்பாடு நாங்கள் எல்லாம் இடலறிந்து நாங்கள் ஓடி போவோம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனாலும் யார் அங்கே ஓடி போனாலும், யார் உம்முடைய நாமத்தை அவர்கள் மறுதலித்தாலும், நான் உம்முடைய நாமத்தை மறுதலிக்க மாட்டேன், நான் உம்மை விட்டு இடரடைய மாட்டேன் என்று அங்கே வாக்குறுதிக்கிறார் பேதுரு. ஆனால் அங்கே நேர்ந்தது என்னவென்று பார்க்கும் பொழுது, அவர் வாக்களித்த அதே ராத்திரியிலே அங்கே ஒரு பெண் அவனை பார்த்து கூறுகிறார், இவனும் அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட காணப்பட்டவனே என்று சொன்ன பொழுது அவன் உடனடியாக மறுதலித்து ஆண்டவருடைய நாமத்தை அவன் மறுதலித்தாங்க. அப்படியானால் ஆண்டவர் நாம் அந்த நித்திய ஜீவனையும் அந்த திறந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய நாமத்தை மறுதலியாதவர்களாக அவருடைய நாமத்திற்கென்று நம்ம பக்தி வைராகியத்தோடு காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்க வலியுறுத்துகிறார். அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, முதலாவது உன்னுடைய கிரியைகளின் நிமித்தமாக உனக்கு அந்த நித்திய ஜீவன், அதன் பிற்பாடு நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாதவனாக எனக்கென்று பக்தி வைராகியத்தை காண்பிக்கிறவனாக. அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை கை கொண்டு இருக்கிறவர்களுக்கு. அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுதுங்க அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அந்த வசனத்தை உள்ளபடி கேட்டு அதை வாசித்து நம்ம கடந்து செல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களுக்கு, அவருடைய வசனமாகிய அவருடைய பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அவருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்லாமல் அந்த வசனத்தை கேட்டு அதிலே நம்ம கிரியை செய்கிறவர்களாக, அது மாத்திரமல்லாமல் அவருக்கென்று நாம் பக்தி வைராகியத்தோடு நிற்கிறவர்களாக, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் அவர் நித்திய ஜீவனை அருளுவேன், நான் தருவேன் என்று அவர் வாக்குரைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து அந்த நித்திய ஜீவனை சுகந்தரித்துக் கொள்வதற்கு நாம் நம்முடைய பக்தி வைராகியத்தையும், நாம் தேவனுக்கென்று நிற்கிறதையும், நாம் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதிலும், அதனை தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இங்கே ஆபிரகாமின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். வாசிங்கள், ரோமர் 4வது அதிகார வசனம் 19 வாசிங்கள். ரோமர் 4 வசனம் 19. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குரிய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து
அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இங்க பாருங்க, இங்கே ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவனுடைய சரீரம்தான் அது பலவீனப்பட்டு, அவனுடைய வயது முதிர்ந்து அவன் செத்தவனாக, இல்லை அவனுடைய மனைவி சாராளுடைய கர்ப்பம்தான் அங்க முதிரடைந்து அது பலவீனப்பட்டதே தவிர அவனுடைய விசுவாசம் அது பலவீனமாக இருக்கவில்லைங்க. அது நிமித்தமாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவர் நம்மை அவர் நீதியாக அவருடைய திரு சமூகத்திலே அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதற்கு ஆண்டவர் அவர் வாக்குரைத்திருக்கிறார். முதலாவது காரியமாக நாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவர் மேலே பக்தி வைராகியத்தோடு அவருடைய நாமத்தை தரித்து கொள்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை தரித்து கொள்கிறதற்கு நாம விசுவாசம் உள்ளவர்களாக. இங்க ஆபிரகாமிடத்தில் காணப்பட்டது போல, ஆபிரகாம் அவன் தன் முதிர் வயதாகி அவனுடைய சரீரமும் அவனுடைய மனைவினுடைய கர்ப்பம்தான் அங்க பலவீனப்பட்டு, அவர்களுடைய கர்ப்பம் அது பலவீனமாக காணப்பட்டது. ஆனாலும் அவனுடைய விசுவாசம் அங்க பலவீனப்படவில்லைங்க. அந்த விசுவாசத்தினாலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் விசுவாசத்தோடு அவன் சந்தேகப்படாமல் முழு மனதோடு நிச்சயித்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று அவரை முழுவதாக நம்பினாங்க. அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அந்த திறந்த வாசலாக நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை நம்ம இறுக பற்றி கொண்டு அந்த வார்த்தையிலே சற்றும் நாம அவிவிசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் அதை உறுதியாக நம்ம பற்றி கொள்ளும் பொழுது, அதை நம்பும் பொழுது தேவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்ம பெற்றுக்கொள்ள கிருபை செய்வாருங்க. அப்படியானால் நாம ஆண்டவரிடத்தில் அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு முதலாவது அந்த ஆபிரகாமை போல நம்முடைய விசுவாசம் அது பலவீனமாக காணப்படாமல் பலனுள்ளதாக காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு இங்க அறிவுறுத்துகிறாருங்க. அது மாத்திரமல்லாக நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது தீத்துல நம்ம வாசிக்கிறோம். தீத்துல 1வது அதிகாரத்தில் வசனம் 3 நீங்கள் வாசிங்க. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் ஆமென் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆதி முதற்கொண்டு ஆண்டவர் பொய்யுரையாத தேவன் உரைத்த அந்த வாக்குத்தத்தம் அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது, நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பதுங்க. அதான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். அது ஆதி முதற்கொண்டு ஒரு மகா மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம். அது என்னதென்றால், அது தேவன் நமக்கு அருளுகிற அவருடைய நித்திய ஜீவன், அவர் நமக்கு தரப்போகிற அந்த முடிவில்லா ஒரு வாழ்க்கை, த எவர்லாஸ்டிங் லைஃப். அதை பெற்றுக்கொள்கிறதற்கு ஆண்டவர் அங்கு கூறுகிறார், நீங்கள் அதை குறித்து நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான அவரை அறிகிற அறிவும் விசுவாசமும். அவரை அறிகிற அறிவு அது அவருடைய வார்த்தையினால, அந்த வார்த்தையை நாம் இறுக பற்றி கொண்டவர்களாகவும், அந்த விசுவாசத்தை நம்ம ஒருபொழுதும் அதில் அவிவிசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் அவரை முழுவதாக அந்த ஆபிரகாமை போல அவன் அந்த முதிர் வயதிலும் தன்னுடைய தேவனுக்கு அவன் பக்தி வைராகியத்தோடு அவனுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவன் சற்றும் சந்தேகப்படாமல் ஆண்டவரை அவன் நம்பினது நிமித்தமாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்ததை அவன் பெற்றுக்கொண்டான். அதுபோல ஆண்டவர் நமக்கு ஆதி முதற்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணினது அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதற்கு அவருடைய வார்த்தையை நம்ம உள்ளபடி அபியாசித்து நடக்கிறவர்களாகவும் அந்த விசுவாசத்தை நம்ம இறுக பற்றி கொண்டவர்களாகவும் காணப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த திறந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அந்த விசுவாசத்தை ஒருபொழுதும் நம்ம அந்த விசுவாசத்தில் பலப்படாமல், பலவீனத்தோடு காணப்படாமல் பலத்தோடு இருந்து அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவ சத்தியத்தை கொடுத்த தாசரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் யாவரும் எளிமென்று முடிவு பாடலாக 226வது பாடலை பாடுவோம்.
நீசப்பாவிவா என்னை கூப்பிட்டி என் தோஷம் தீர ரட்சகா சொத்தாங்க பண்ணுவி நீசப்பாவிவா என்னை கூப்பிட்டி என் தோஷம் தீர ரட்சகா சொத்தாங்க பண்ணுவி அருள்நாயகா நம்பி வந்தனே தூய தீரு சொத்தாங்க பண்ணுவே சீர்கட்ட பாவினா என் நீதி கண்டையே என்றாலும் உமதருளா தோற்கோண மாறுமே சீர்கட்ட பாவினா என் நீதி கண்டையே என்றாலும் உமதருளா தோற்கோண மாறுமே அருள்நாயகா நம்பி வந்தனே தூய திருரத்தத்தால் சொத்தாங்க பண்ணுமே தெய்வக்தி பூரணம் தேவாவியாலுண்டா உள்ளான சமாதானமும் நார்சீரும் பெறலாம் தெய்வக்தி பூரணம் தேவாவியாலுண்டா உள்ளான சமாதானமும் நார்சீரும் பெறலாம் அருள்நாயகா நம்பி வந்தனே தூய திருரத்தத்தால் சொத்தாங்க பண்ணுமே உண்டான நன்மையை நீர் வீத்தியாக்குவி பாவ குணத்தன்மையை நீர் தியாக பண்ணுவி உண்டான நன்மையை நீர் வீத்தியாக்குவி பாவ குணத்தன்மையை நீர் தியாக பண்ணுவி அருள்நாயகா நம்பி வந்தனே தூய திருரத்தத்தால் சொத்தாங்க பண்ணுமே ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் பரலோகத்தில் இருக்கும் எங்களுடைய பரம தந்தையே, ஆண்டவரே, இது நல்லது ஒரு பரிசுத்தமான மன மகிழ்ச்சியின் ஆசீர்வாதமான ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் தேவனே. ஆண்டவர், கடந்த 6 நாளும் கர்த்தர் எங்களை கண்ணியின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் தேவனே. ஆண்டவரே, இப்பொழுது கூட இந்த ஓய்வு நாளினுடைய ஆரம்ப பொழுதிலும் இந்த துவக்க ஆராதனையிலே உம்முடைய திரு சமூகத்திலே உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் உம்முடைய பாடலை பாடி துதிக்கவும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு அவர்கள் கடந்து செல்ல ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனே, இந்த சமூகத்திலே உம்முடைய திரு சமூகத்திலே உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து முழங்கால் விட்டு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் அதை எடுத்து போட்டு பலவீனம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் நல்ல பலத்தையும் சுகத்தையும் அளிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் தகப்பனே. இருதய பாரத்தோடு கஷ்டத்தோடு யாராவது வந்திருப்பாரானால் அவர்களுக்கு தேவன் ஏற்ற சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் அளிக்க வேண்டுமா ஜபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய தடைகள், மீறுதல்கள் ஏதாவது இருந்தால் ஆண்டவர் நீர் தயவாய் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இன்று தியானித்த பிரகாரமாக
ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆதி முதற்கொண்டு வாக்குரைத்த ஒரு மகா மேன்மையான வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது தகப்பனே. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய திரு சமூகத்திலே உம்முடைய சன்னிதானத்திற்கு நாங்கள் கடந்து வரவும், அந்த பரலோக ராஜ்யத்தில் இந்த திறந்த வாசலில் பிரவேசிக்கவும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு விசுவாசத்தையும், உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் வைராகியத்தோடு நிற்கவும், அந்த விசுவாசத்திலே சற்றும் நாங்கள் அவிவிசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் முழு நிச்சயத்தோடு நாங்கள் நம்பி உம்மை ஏற்றுக்கொள்ளவும், உம்முடைய திரு சமூகத்திற்கு சேரவும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய இருதயத்தில் உள்ள வேண்டுதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஒவ்வொருடைய இருதயத்தின் வேண்டுதலுக்கும் ஆண்டவர் நீர் பதிலளிக்க வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கட்டளையிடும் தகப்பனே. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் நீர் கட்டளையிடும் தகப்பனே. அவருடைய போக்கிலும் வரக்கிலும் உம்முடைய திரு சமூகம் அவர்களுடைய இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விவசாயம் செய்கிற ஒவ்வொருடைய விவசாயத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய கைது செய்கிற பிரயாசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அதனைத் தொடர்ந்து காணொளி மூலியமாக இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவநீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். வர முடியாத தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவநீர் அவருடைய தடைகளை உடைத்து அடுத்த ஆராதனைகளை கூட்டி சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாளை நடக்கிற ஆராதனையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவர். நீர் ஆராதனைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம், உம்முடைய கிருபை இந்த இரவு முழுவதும் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இரவு நல்லா தூங்குவதற்கான நல்ல ஒரு ஓய்வை கட்டளையிடும் தகப்பனே. காலையில் எழுந்து உம்முடைய திரு சமூகத்துக்கு நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு பலத்தை அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் உண்மை பசுநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். மாங்கே ஏரோட்டாயிற்றே மாற்றோரு தாசை ஆற்று போயினோ நீர்மை சகாயரை என்னோ நீ